வணக்கம். டெய்லரிங்கில் பேசிக்கான ஹேண்ட் ஸ்விங் பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே என்னென்ன ஸ்டிச்சஸ்னால், இதில் ரன்னிங் ஸ்டிச், பேக் ஸ்டிச், செயின் ஸ்டிச், லேடர் ஸ்டிச் அண்ட் ஓவர்லாக், பிளாங்கெட் ஸ்டிச். இந்த ஸ்டிச்சை வந்து கேட்ச் ஸ்டிச் அப்படின்னும் சொல்லுவாங்க, ஹேரிங் போன் அண்ட் கிராஸ் ஸ்டிச் அப்படின்னும் சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது ஒரு ஹெம்மிங் பண்ணுறதுல நார்மலாக எப்படி ஹெம்மிங் பண்ணலாம், இன்விசிபிளாக எப்படி ஹெம்மிங் பண்ணலாங்கிறதையும் நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட கிளிப்பிங்ஸை இந்த வீடியோலேயும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே பேசிக்காக நம்ம டெய்லரிங்கில் எங்கெங்கே யூஸ் பண்ணுவோம், அதோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஒரு ரன்னிங் ஸ்டிச் பேசிக்காக எடுத்தோடனே ரன்னிங் ஸ்டிச். இந்த ரன்னிங் ஸ்டிச் வந்து ஒரு ஃபேப்ரிக்கை ஒரு டெம்ப்ரவரியாக வந்து நம்ம அட்டாச் பண்ணி வைக்கணும், ஒரு மிஷினில் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அதை அட்டாச் பண்ணி வைக்கணும் 2 கிளாத்தை அப்படின்னா இந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஸ்டிச் அதுவும் இல்லாமல் இந்த ஆரியில் எக்ஸஸாக வந்து நம்ம ஒரு ரிங்கில் மாட்டுறதுக்கு முன்னாடி 2 கிளாத்தை அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு டெம்ப்ரவரியாக இந்த ஸ்டிச்சை போட்டு 2 கிளாத்தை வந்து அட்டாச் பண்ணி ரிங்கில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு மெயின் பர்பஸ் என்னென்னா ரன்னிங்கோடது டெம்ப்ரவரியாக ஒரு 2 கிளாத்தை இது பண்ணுறது. அது இல்லாமல் இந்த மாதிரி ரன்னிங் ஸ்டிச்சை போட்டுட்டு நம்ம அந்த த்ரெட்டை புல் பண்ணி இழுத்தோன்னா ஃப்ளீட்ஸ், கேதரிங், ரஃபல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது எங்கே யூஸ் பண்ணுவோன்னா, அந்த பஃப் ஸ்லீவ் வைக்கிறதுக்கு, ஒரு ஸ்கர்ட்டில் வந்து ஃப்ளீட்ஸ் ஒரு கேதரிங் மாதிரி வரத்துக்கெலாம் இதை யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து பேக் ஸ்டிச். இந்த பேக் ஸ்டிச் வந்து நம்ம ஒரு பெர்மனண்ட்டாக ஒரு கிளாத்தை ஹேண்ட் ஸ்விங்லேயே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா அந்த பேக் ஸ்டிச் யூஸ் பண்ணலாம். எம்ப்ராய்டரியில் வந்து ஒரு அவுட்லைன் கொடுக்கறதுக்கு, அதோட ஷேப்பை வந்து நம்ம வந்து டிஃபைன் பண்ணி காட்டணும் அப்படின்னா இந்த வந்து பேக் ஸ்டிச் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இதோட ஒரு வெர்ஷன் தான் வந்து நம்ம இந்த ஸ்டெம் ஸ்டிச் அப்படின்னு எம்ப்ராய்டரியில் யூஸ் பண்ணுறதும். அது பார்த்திங்கன்னா அதுக்கு சாம்பிள்ஸ் வந்து நான் கொஞ்சம் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஸ்டிச் வந்து செயின் ஸ்டிச்சு. பேசிக்காக ஒரு ஸ்விங் மிஷின் ரன் ஆகிறது கூட இந்த ஸ்டிச்சோட ஃபார்மேட்டில் தான். இந்த ஸ்டிச் வந்து இந்த க்ரோஷேட்டில், எம்ப்ராய்டரி பர்பஸ்க்கு, அவுட்லைனில், அது இல்லாமல் ஆரியோட பேஸு எல்லாமே இந்த செயின் ஸ்டிச் தான். இந்த செயின் ஸ்டிச் தான் வந்து ப்ரீவியஸாக இந்த பேக் ஸ்டிச்சுக்கெலாம் முன்னாடி பேசிக்காக 2 கிளாத்தை ஹேண்ட் ஸ்விங்கில் அட்டாச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணது. இதுக்கு அடுத்தது வந்து லேடர் ஸ்டிச். லேடர் ஸ்டிச் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு இன்விசிபிளான ஸ்டிச். இது மெயினாக எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பில்லோ, அதாவது ஒரு பில்லோ டாய்ஸு, இந்த மாதிரி ஒரு ஸ்டிச்சுடு மெட்டீரியலுக்குள்ளே ஒரு பில்லோக்குள்ளே நம்ம ஏதாவது ஒரு காட்டனை வந்து ஃபில் பண்ணி அந்த எட்ஜை வந்து நம்ம கவர் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது இந்த லேடர் ஸ்டிச்சு இன்விசிபிளாக அதை சீல் பண்ணும். அந்த மாதிரி இடத்துல வந்து இந்த லேடர் ஸ்டிச்சை யூஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் ரிப்பேர் பர்பஸ்க்கும், ஏதாவது ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு கிளாத்தில் ஒரு இன்விசிபிளாக அந்த ஸ்டிச்சை க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிற இடத்துல இந்த லேடர் ஸ்டிச்சை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த ஸ்டிச்சை பார்க்குறதுக்கு ஒரு லேடர் மாதிரி வந்து நம்மளோட ஸ்டிச் வந்து ஃப்ளோ இருக்கிறதுனால இதை லேடர் ஸ்டிச் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஸ்லிப் ஸ்டிச் அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்த ஸ்டிச்சோட மெயின் ஃபோக்கஸே வந்து நம்ம டெய்லரிங் பொறுத்த வரைக்கும் ரிப்பேர் பர்பஸ். அதுதான் மெயினாக வந்து டெய்லரிங்கில் ரிப்பேர் அண்ட் சீல்டு இன்விசிபிள் ஸ்டிச், இதுக்கு தான் வந்து இந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணுவோம். இதுக்கு அடுத்தது வந்து பிளாங்கெட் ஸ்டிச்சு. இந்த ஸ்டிச்சு பார்த்திங்கன்னா ஒரு ஃபேப்ரிக்கோட எட்ஜில் டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்கும் அது ஃப்ரே ஆகாமல், அதாவது நூலாக இழையாக வராமல் அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணுற ஸ்டிச் தான் வந்து இந்த பிளாங்கெட் ஸ்டிச்சு. இந்த பிளாங்கெட் ஸ்டிச்சை மெயினாக எங்கே யூஸ் பண்ணுவோன்னா பிளாங்கெட்ஸில், ஸ்வெட்டர்ஸில், அதுவும் இல்லாமல் ஹோம் ஃபர்னிஷிங், இப்போ சோஃபா கவரு, பெட் இது அந்த மாதிரியான ஐட்டமில் வந்து இந்த பிளாங்கெட் ஸ்டிச்சை யூஸ் பண்ணுவாங்க. நல்ல திக்கான ஃபேப்ரிக்கில் வந்து எட்ஜில் வந்து அந்த நூல் வந்து அப்படி பிரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஸ்ட்ராங்கான ஃபினிஷிங்காக இந்த பிளாங்கெட் ஸ்டிச்சை வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவோம். இந்த ஸ்டிச்சை தான் வந்து நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் பண்ணுறதுக்கு, பட்டன் ஹோலில் அந்த எட்ஜஸை வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கும் வந்து இந்த ஸ்டிச்சஸை நம்ம யூஸ் பண்ணலாம். இதுக்கு அடுத்தது இது ஓவர்லாக் ஸ்டிச்சு. ஓவர்லாக் பண்ணுறதுக்கு இப்போ மிஷின்ஸ் அவைலபிளாக, அதுக்குன்னு தனி மிஷின்ஸே இருந்தாலுமே நம்ம இந்த ஸ்டிச்சஸும் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட ஓவர்லாக் வந்து மிஷின் இல்லாதப்போ இது ஒரு 2 கிளாத்தை அட்டாச் பண்ணியிருக்கோம், அதோட ரா எட்ஜஸ் இருக்குது. அந்த எட்ஜஸை வந்து நம்ம கவர் பண்ணி நீட்டாக ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னும் போது இந்த ஓவர்லாக் ஸ்டிச்சை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த 2 ஃபேப்ரிக்கோட எட்ஜஸ்லேருந்து த்ரெட்டு வந்து ஃப்ரீ ஆகாமல், அதுலேயே வந்து நம்ம எந்த டேமேஜும் ஆகாமல் நூல் பிரிஞ்சு அந்த
கிளாத் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு மெயினாக இந்த ஓவர்லாக் ஸ்டிச்சை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அது இல்லாமல் இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெச்சபிளாக இருக்கிறதுனால கிளாத்தை வந்து நமக்கு எந்த விதத்துலேயும் வந்து டேமேஜ் ஆகாமல் அது வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும் இது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்டிச்சை வந்து எம்ப்ராய்டரியில் வந்து ஹேரிங் போன் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க, கேட்ச் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க, கிராஸ் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஜிக்ஸாக்ஸாக க்ராஸாக இருக்கிறதுனால இதை வந்து இந்த கிராஸ் ஸ்டிச்சுன்னு சொல்கிறாங்க. இது மெயினாக வந்து ஹெம்மிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். இதுவும் வந்து ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு இப்போது கார்மெண்ட் இருக்குது, அந்த இடத்துல ரொம்ப ஃப்ளெக்சிபிளான கார்மெண்ட்டில் ஒரு பனியன் கிளாத்து, ஒரு ஸ்ட்ரெச்சபிள் ஃபேப்ரிக்லலாம் இந்த ஓவர்லாக்கை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதுவும் வந்து ஒரு ஹெம்மிங் பர்பஸ்க்காக தான் நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறது. இது பீட்ஸ் வீவிங்காகவும் வந்து இந்த மெத்தடை தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஜிக்ஸாக் மெத்தடில் இருக்கிற இந்த ஸ்டிச்சை வந்து எம்ப்ராய்டரிலையும் வந்து நிறைய இடத்துல வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க. இதோட மெயின் பர்பஸ் டெய்லரிங்கில் பொறுத்த வரைக்கும் ஹெம்மிங் தான். ஹெம்மிங் பார்த்திங்கன்னா இந்த ஃபேப்ரிக் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குன்னா அந்த இடத்துல இதை யூஸ் பண்ணுவாங்க. அதுலேருந்து ஒரு எம்ப்ராய்டரியை நான் அவங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ஹேரிங் போன்னு சொல்லுவாங்க, இந்த எம்ப்ராய்டரி நான் அவங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் நார்மலாக 2 ஃபோல்டு பண்ணி ஒரு எட்ஜை, ஒரு ஸ்லீவாக இருக்கட்டும், நெக்லையாக இருக்கட்டும், எந்த ஒரு ட்ரெஸ்ஸில் எட்ஜில் நம்ம சீல் பண்ணி உள்ளே கவர் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ஹெம்மிங்கில். நார்மலாக நம்ம வந்து இந்த ரன்னிங் ஸ்டிச் இருக்கு இல்லையா, அதோட ஃபார்மேட் தான் இந்த ஹெம்மிங். இந்த ஹெம்மிங் ரன்னிங் ஸ்டிச்சை வந்து நம்ம மெயின் கிளாத்லேயும் இந்த ஃபோல்ட் பண்ணியிருக்கிற கிளாத்லேயும் இந்த மாதிரி ரன்னிங் ஸ்டிச் போடுற மாதிரியே போட்டு எடுத்தோம் அப்படின்னா நார்மல் ஹெம்மிங் வந்து இந்த மாதிரியாக தான் இருக்கும். இது இந்த மெயின் ஃபேப்ரிக்கில் குத்துற அந்த நீடில் வந்து ரொம்ப மைன்யூட்டாக ஒரு சின்ன ஹோல் அளவுக்கு, ஒரு ஊசி நூல் அளவுக்கு அந்த வந்து ஹோல் போட்டோம்னா சேம் த்ரெட்டில் போட்டோம்னா நம்ம ஹெம் பண்ணியிருக்கிறது வெளியில் தெரியவே தெரியாது. அந்தளவுக்கு நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ பேக் சைட்லேயும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரன்னிங் ஸ்டிச் மாதிரி இருக்கிற இந்த த்ரெட்டு தெரியாமல் இருக்கணும் அப்படின்னா அதை இன்விசிபிளாக பண்ணலாம். அந்த மெத்தடும் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இன்விசிபிளாக பண்ணோம் அப்படின்னா மெயின் ஃப்ரண்ட் சைடு ஃபேப்ரிக்லேயும் சரி, இந்த பேக் சைடில் நம்ம வந்து இந்த ஃபோல்ட் பண்ணியிருக்கிற ஃபேப்ரிக்லேயும் சரி த்ரெட்டே வெளியில் தெரியாமல், இப்போ வந்து இதில் நான் பிளாக் அண்ட் ஒயிட் கான்ட்ராஸ்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நான் எந்த இடத்துல விட்டுருக்கேங்கிறத உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதுவே வந்து சேம் கலர் கிளாத்துக்கு சேம் கலர் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா சுத்தமாக நம்ம எந்த இடத்துல ஸ்டிச் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத உங்களால் கண்டுபிடிக்காத முடியும், நல்ல இன்விசிபிளாக இருக்கும். இந்த மாதிரியான டெய்லரிங் ரிலேட்டடான பேசிக்கான சின்ன விஷயங்கள் எல்லாமே மைன்யூட்டாக தெரிஞ்சுக்கணும், டெய்லரிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் ரிலேட்டிவ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து டெய்லரிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்கன்னா இந்த சேனலை அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.